சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ காணொளி வெளியிடப்பட்ட ஒரு சூழல்ல அதில் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அதாவது தவறான ஊழியங்களை குறித்து விமர்சிக்கின்ற ஒரு வீடியோ அது. அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுறார். எப்படின்னா, ஒரு ஊழியக்காரனிடத்துல வரம்பு இருக்கு, வல்லமை இருக்கு, கர்த்தர் அவரை பயன்படுத்துறாரு. அவர் வந்து அநேகரை வந்து கிறிஸ்துவின் வழி நடத்துறாரு. அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் அவரிடத்துல எவ்வளவு தவறு இருந்தாலும் அந்த தவறை பற்றி நாம் ஒன்றுமே சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவரிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை நம்ம சுட்டி காட்டக்கூடாது என்கிற அர்த்தத்தில் ஒரு கமெண்ட் போடுகிறார். இது போன்ற கமெண்ட்ஸ் போட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு சிந்தனை கொடுக்கிறது. அதாவது ஒரு ஊழியக்காரர் வந்து வல்லமை உள்ளவர், வரங்கள் உடையவர், பிரசித்தி பெற்றவர், மிகப்பெரிய கூட்டங்களை நடத்துகிறவர் என்ற ஒரு விளம்பரம் வந்துவிட்டால், இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு பாப்புலாரிட்டி வந்துவிட்டால், அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் வந்துவிட்டால், அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன தவறு செய்தாலும், வேதத்துக்கு விரோதமாக செயல்பட்டாலும், தப்பிதமாக போதித்தாலும், தப்பிதமாக நடந்து கொண்டாலும், பணம், பொருள் இது போன்ற காரியங்களிலே முரண்பாடாக இருந்தாலும், வாழ்க்கை முறையில் வித்தியாசமாக இருந்தாலும், அதை நாம் தவறு சொல்லக்கூடாதாம். எவ்வளவு ஒரு தவறான காரியம் பாருங்கள். தவறு என்பது அதாவது ஒரு சாதாரண நிலைமையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அவரிடத்துல பார்த்தாலும் தவறு தான். உயர்நிலையில் இருக்கிற இடத்துல பார்த்து தவறு தான். யோவான் ஸ்நானன் வந்து சாதாரண மக்களிடத்தில் இருக்கிற தவறுகளையும் சுட்டி காட்டினார். ஒரு நாள் வந்து அந்த நாட்டை ஆளுகிற ராஜாவை பார்த்து சொன்னார், நீ தவறு செய்திருக்கிறாய், யூ ஆர் ராங் அப்படின்னு சொன்னார். இங்கிலாந்து கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா த கிங் கேன் டூ நோ ராங் அப்படிம்பாங்க. அவங்களுடைய அரசியலமைப்பில் இருக்குது. ராஜா வந்து தப்பு பண்ண, அதனால் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது, அக்யூஸ் பண்ண முடியாது. அப்போது ஆனால் யோவான் ஸ்நானன் பண்ணுறான். அவ்வளோ அந்த காலத்தில், மன்னராட்சி காலத்தில் தவறு அவன் செய்கிறான். அவன் தன்னுடைய சகுடைய மனைவியை வந்து அநியாயமாக வந்து அவன் தன்னுடைய மனைவியாக்கி கொள்கிறான். அந்த சூழலை பார்த்து யோவான் ஸ்நானன், ஐயோ அவன் ராஜாவுடைய குற்றத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சைலண்டாக இருக்குல்ல, அதனுடைய விளைவாக தன்னுடைய தலையை இழந்தான். அருமையானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண பாஸ்டாக இருந்தாலும் சரி, மிக பிரபலமான பாஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பாப்புலராக இருந்தாலும் சரி, எத்தனை வல்லமை, வரங்கள், அபிஷேகம், அக்கினி இருந்தாலும் சரி, அவருடைய கூட்டத்துக்கு லட்சங்கள் வந்தாலும் சரி, அவரிடத்தில் வேதத்துக்கு விரோதமான தவறுகள் இருக்குமாயின் அது சுட்டி காட்டப்பட வேண்டியது அவசியம். இயேசுநாதர் காலத்திலையும் அன்றைய வேதபாரகர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் ஆன்மீக பதவிகளை முக்கிய இடத்துல இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை சுட்டி காட்டலையா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைன்னு சொல்லலையா? விரியன் பாம்பு குட்டிகளைன்னு சொல்லலையா? மறைந்திருக்கிற பிரேத குழிகள்னு சொல்லலையா? மாயக்காரர்கள்னு சொல்லலையா? உயர்நிலைகளில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் இருக்கக்கூடாது. அந்த தவறுகள் இருந்தால், தவறுகள் இருக்கிறதை விட அதை சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு ஊழியக்காரிடத்தில் எவ்வளோ பெரிய வரங்கள் இருக்கிறதென்று மக்கள் அறிந்திருந்தாலும், அவர்களிடத்தில் வேதத்துக்கு விரோதமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு எதிராக போயிட்டுருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஐயா, அவங்களுக்கு நிறைய கூட்டம் வருதே, அவங்க பெரிய அளவில் ஊழியம் பண்ணுறாங்களே. சிலர் வந்து இப்படி கேட்பாங்க, ஏதாவது ஒரு ஊழியக்காரன் வந்து ஏதாவது ஒரு தவறை சொன்னால், நீ தவறுகிறனால சொல்கிறியே, நீ எத்தனாயிரம் பேரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்த, அந்தந்த ஊழியக்காரங்களாம் எவ்வளோ பேரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் போலியாக ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க, அவர்களுடைய போலியான கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா பரிசுத்தத்தை அடிப்படையாக வைத்து ஊழியம் செய்யாத எவர்களும் எத்தனை ஆயிரம் பேர் ஆதாயப்படுத்தினாலும் அதை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தப்படுவதில்லை, அதை அவருடைய ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துவது. அவர் ஒரு போலி கிறிஸ்தவ கூட்டத்தை உருவாக்குவாங்க. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பாருங்கள், பேதுரு வந்து இயேசுநாதருடைய மிக முக்கியமான ஒரு சீடர். அதுக்கு பின்னால் ஊழியத்துக்கு வந்தவர் தான் செயின்ட் பால். கலாத்தியர் 2:11 வாஸ்து பார்க்கும்பொழுது அந்த பேதுருவிடத்தில் ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் தான். ஒரு சூழலுக்கு அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டார், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். ஆனால் பவுல் விடலை. அநேகருக்கு முன்னால் போய், இவ்வளோ பெரிய ஊழிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா, ஒரு முன்மாதிரி கிடையாது, இது தவறு அப்படி சொல்லிட்டு அவரிடத்துல வந்து அவருக்கு தவறை சுட்டி காட்டினார். அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள் என்பது முக்கியமல்ல, அவர் எவ்வளோ வல்லமையுடையவர் என்று அறியப்பட்டவர் முக்கியமல்ல, அவர் மூலமாக எவ்வளோ பேர் வந்து சத்தியத்தை கேட்குறாங்கன்னு முக்கியமல்ல, அவர் வந்து எவ்வளோ பேரை கருத்துக்களை கொண்டு வந்திருக்காரு முக்கியமல்ல, அவர் எவ்வளோ சபைகளை உருவாக்கிறார் அது முக்கியமல்ல, அவர் இப்பொழுது நடந்து கொள்வது சரியா தவறா, அது மற்றவங்களுக்கு இடர்களாக இருக்குமா இருக்காதா, அவர் பணம், பொருள், உலகம், ஆடம்பரம் இது போன்ற காரியங்களை ஒரு வேறுபாட்டை காண்பிக்காமல் கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இல்லைன்னு சொன்னால் அதை அநேகரை வழிதவற செய்யும், இடர செய்யும். அப்படிப்பட்டவளை சுட்டி காட்ட வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு ஏன் நம்ம சுட்டி காட்டலைன்னு சொன்னால், முக்கியமான காரணம் சுயநலம்.
என்ன சுயநலம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன எண்ணம்னு சொன்னால், அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, அவர்கிட்ட வல்லமை இருக்குதுல்ல, அந்த வல்லமையினால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் வரும். அப்படி ஜெபக்கூட்டத்துக்கு போனால் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வருதாமே, நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும். அதனால் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த ஊழியக்காரன் நமக்கு ஏதாவது நன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம பெற்றுக்கொள்ளும். இது ஒரு ஆன்மீக அறியாமையினால் வருகிறது. இதன் மத்தியில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, மாய்மாலமாக ஊழியம் செய்கிறவங்க ஜனங்களை முட்டாளாக்குறாங்க. அதாவது அவங்க அவங்கள அறியாமைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. முட்டாள்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, வேதத்தில் கூட வரும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, புத்தி இல்லாத கலாத்தியர்ன்னு சொல்லுவார். இன்னும் எபேசியர் 5:17 வசனங்களை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மதீனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் முட்டாள்களைப் போல இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சில மாய்மால ஊழியக்காரங்க ஜனங்களை முட்டாளாக்குறாங்க. அதாவது அவங்க தந்திரமாக முட்டாளாக்குறாங்க. ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஊழியர்கள் மாய்மாலமான ஊழியக்காரங்க ஜனங்களை முட்டாள்கள் ஆக்குகிறாள் என்பதை விட, அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்றால், ஊழியல் முட்டாள் ஆக்குறது என்பது இரண்டாவது விஷயம்தான். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே நிறைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க. இவர்களுடைய முட்டாள்தனத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களுடைய ஆன்மீக அறியாமை பயன்படுத்திக்கிறாங்க. இவர்களிடத்தில் ஒரு ஆவிக்குரிய அறிவும் இல்லை, வேத ரீதியான அறிவும் இல்லை. வேதங்கள் நிறைய படிக்கிறாங்க, நிறைய பிரசங்கம் கேட்குறாங்க, போதனை கேட்குறாங்க. ஆனால் அதனுடைய அடிப்படையில் எது சரி தவறு புரிந்து கொள்ள தெரியலை. சரி, குறைஞ்சபட்ச காமன் சென்ஸை பயன்படுத்தணும். ஸ்பிரிச்சுவல் சென்ஸை தான் இல்லாமல் போச்சு. காமன் சென்ஸ் எப்படி அதையும் பயன்படுத்தலை. இந்த மாதிரி ஆன்மீகம்னா எந்த தவறையும் பார்க்கக்கூடாது, எந்த குத்தத்தையும் பார்க்கக்கூடாது, எந்த தப்பையும் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையை வச்சிருக்கிறதுனால இதைத்தான் நிறைய மாய்மாலமான ஊழியக்காரங்க பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க ஊழியக்காரங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஊழியக்காரன்னு சொன்னால் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தலாம், நாம் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதனால் இவங்களுடைய அறியாமே நாம் என்ன we have to take advantage, நாம் அதை பயன்படுத்தி ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் செய்கிறாங்க. இப்போது நாம் சொல்கிற ஒரு ஊழியக்காரங்கிட்ட தவறு இருந்தால் நம்ம அதை ஒன்றுமே சொல்லக்கூடாது அப்படின்னு. இதே மனநிலை தான் பிற மதங்களில் நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லணும்னா, ஒரு ஊழியக்காரர் மேலே நிறைய பேர் போயிட்டு இருக்கிறதுனால அவரை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்திட்டு இருக்கிறான். நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பல்வேறு மிகப்பெரிய கூட்டங்களுக்கு தலைவராக இருக்கின்ற பாபாக்கள், சுவாமிஜிகள், சாதிஜிகள், குருஜிகள் அப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் இன்றைக்கி சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாங்க. குர்மீத் ராம் ரஹீம் அப்படிங்கிறவரை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மிக பிரபலம். அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கானவர்கள் உண்டு. அஸ்ராம் பாபு அவர் இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறார். அவருக்கு பின்னாலே ஒரு ஹியூஜ் க்ரௌடு உண்டு. பல லட்சம் பேர் அவர் பின்பற்றுவாங்க. நாராயண் சாயின்னு ஒரு மிகப்பெரிய பாபா, ராதேமான்னு ஒரு பெண் சாமியார், சச்சிதானந்தா, நித்யானந்தா, இப்படி நிறைய சாமிகள் இருக்கிறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் பாலியல் சம்பந்தமான, பண சம்பந்தமான கொலை குற்றங்கள், கற்பழிப்புகள், இப்படி நிறைய குற்றங்கள் இருந்தாலும் அவங்க பின்னால் பெருங்கூட்டம் அவர்களை பின்பற்றுகிறது. ஏன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு விசேஷமான பவர் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த சுயநலம் என்ன பண்ணுன்னா, அவங்கள்ட்ட என்ன தப்பு இருந்தாலும் அதை கண்டுக்கூடாது, அவங்ககிட்ட இருக்கிற வல்லமையினால் நமக்கு எதாவது பயனடையலாமா அதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அரசாங்கமே அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்க காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை அடைக்கப்பட்டால் கூட அதுக்கு எதிர்த்து இவங்க போராடினாங்க. அப்போது பிற மத மக்கள் மத்தியில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இதே ஒரு மனநிலை இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருப்பது எவ்வளோ பரிதாபமானது. இதனுடைய உண்மை என்னவென்றால், வேதத்தை அறிய வேண்டிய விதமாக அறியல்ல, கர்த்தரை அறிய வேண்டிய விதமாக அறியல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் வருகிற பொழுது சகல சத்தியத்தை நடத்துவார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் சத்தியமும் இல்லை, சத்திய ஆவியும் இல்லை. பைபிள் இருக்குது, வேத அறிவு இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த வேத அறிவு பயன்படுத்துறது கிடையாது. அதனுடைய விளைவு என்னவென்னு சொன்னால், அதாவது மிக பிரபலமான ஊழியக்காரர்கள், வல்லமையான ஊழியக்காரர்கள், வரம்பெற்ற ஊழியக்காரர்கள், லட்சக்கணக்கானவர்கள் கூட்டி வைத்து பிரசங்கம் பண்ணுவதற்கு வாய்ப்புள்ள ஊழியக்காரர்கள், அவர்களில் என்ன தவறு இருந்தாலும் நம்ம அதை சொல்லவே கூடாது, சொல்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறது மாறிப்பட்ட ஒரு சிந்தனை வைத்திருக்கிறார்கள். இது வேத அறிவு இல்லாதனுடைய விளைவு. இது ஒரு சுயநலத்தினுடைய விளைவு. நீங்கள் என்ன தப்புலாம் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமே தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை. ஆனால் வேதம் அப்படி இல்லை. தவறுகள் யாரிடத்தில் இருந்தாலும் அந்த தவறுகள் அவருடைய தனிப்பட்ட வாழ்வின் வட்டத்தை மட்டும் பாதிக்காமல் அநேகருக்கு தவறான முன்மாதிரிகளாகவும் அநேகருக்கு வேதத்துக்கு விரோதமாக செல்வதற்கு தூண்டுதல் கொடுக்கிறதா இருக்கும் என்றால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அது ஒரு கிறிஸ்தவருடைய கடமை, ஒரு ஊழியக்காரருடைய கடமை. எனவே பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிற அப்படினாலே, பெரிய நிலையில் இருக்கிற அப்படினாலே கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்துகிறார் என்று சொல்லுவதே தவறு.
தேவன் சத்தியத்தின்படி நடக்காத எந்த ஊழியரையும் பயன்படுத்துவது கிடையாது. அவர்கள் பெரிய கூட்டத்தை நடத்தலாம், பெரிய நிறுவனங்களை எழுப்பலாம். ஆனால் அதற்கு பின்னால் ஆண்டவருக்கு அர்த்தம் அல்ல. அப்படின்னா நான் இப்பொழுது கொஞ்சம் சாமியார்களை சொன்னேன் உங்களுக்கு. அவங்க பின்னால் அவருக்கு பின்னால் ஆண்டவர்கள் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், பரிசுத்தத்துக்கு முரண்பாடாக போகிறவர்களை, உண்மைக்கு முரண்பாடாக போகிறவர்களை, சத்தியத்துக்கு முரண்பாடாக போகிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார்னு வேதாகமத்தில் எங்கும் எந்த சம்பவம் இல்லை. ஒரு தவறு நடக்கலாம், ஆனால் அந்த தவறை அவர்கள் உணர வேண்டும். ஆனால் தவறுகளே வாழ்க்கை முறையாக்கி கொண்டு செல்கிற பொழுது அவரோட ஆண்டவர் இருக்க மாட்டார். ஒரு மகா பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் யாரையும் தள்ள மாட்டார். ஆனால் தவறுகளையே தங்களுடைய தொடர் செயல்முறைகளை வைத்துக் கொண்டிருந்தால், வாழ்க்கை முறை வைத்துக் கொண்டால் அவர்கள் ஆண்டவர் இருக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, எந்த தவறு பண்ணாலும் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார். இது தவறு. இது ஆண்டவருடைய நாமத்தை கொச்சப்படுத்துறது, மகா பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு நம்ம அவகீர்த்தி ஏற்படுத்துகிறது, தேவனை குறித்த அறிவில்லாமையுடைய விளைவு. எனவே தவறுகள் எங்கிருந்தாலும் சுட்டி காட்டப்பட வேண்டிய அவசியம். சுட்டி காட்டப்பட்டால்தான் தவறுகளை மற்றவர்கள் அறிய முடியும். அந்த தவறுகள் தங்களை பாதிக்காதபடிக்கு தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அநேகரை வழி தவறி போக செய்கிற தன்மையுள்ள தவறுகளை சின்ன ஊழியத்தில் பார்த்தாலும் சரி, பெரிய ஊழியத்தில் பார்த்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்களை பார்த்தாலும் சொல்ல வேண்டியது உண்மையான கிறிஸ்துவுடைய கடமை. அந்த கடமை ஒரு விசுவாச ஊழியர் வரை எல்லாரும் செய்ய வேண்டும்.